தமிழர்களுக்கு வணக்கம். யாழ்ப்பாணத்தில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த பாடசாலை மாணவி குவியும் வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி இந்து கல்லூரியில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் கல்வி கற்று வருகின்ற பாடசாலை மாணவி ஒருவர் தற்பொழுது உலக சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளதை அடுத்து அந்த மாணவிக்கு பல தரப்பிலுமிருந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். அந்த வகையில் குறித்த பள்ளியில் கல்வி கற்கின்ற மாதங்கி கனகசுந்தரம் என்ற பாடசாலை மாணவி வேகமாக அதிகளவு எண்ணிக்கையிலான பாதனைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்குதல் என்ற தலைப்பின் கீழே தன்னுடைய சாதனையை நிலைநாட்டியுள்ளார். இணையதளம் ஊடாக விண்ணப்பித்து 10 பாதனைகளை 59 நிமிடங்களில் மிகவும் வேகமாக கீழே விழாமல் அடுக்கி வைத்துள்ளதை அடுத்து அதனை காணொலியாக எடுத்து அதிகாரப்பூர்வமாக வீடியோவை வெளியிட்டுள்ளனர். கடந்த மே மாதம் 20ஆம் திகதி கொடிகாமத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து குறித்த பாடசாலை மாணவி 10 பாதனைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்குகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்ட வேளை அவருக்கு சாட்சியாக 2 பேர் இருந்துள்ளதாகவும் மேலும் கின்னஸ் உலக சாதனையில் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்க வேண்டுமென்றால் அதற்கு இருக்கின்ற சட்ட திட்டங்களுக்கு அமைவாகவே குறித்த மாணவியுடைய செயற்பாடு அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவ்வாறான செயற்பாட்டின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட காணொலியானது இணையத்தினூடாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். 3 மாதங்களின் பின்னதாக வேர்ல்டு குயினஸ் அசஸ்மெண்ட் கம்யூனிட்டி மூலமாக இதன் உண்மைத்தன்மை ஆராயப்பட்டு கடந்த 8ஆம் மாதம் 28ஆம் திகதி அன்று இந்த நிகழ்வு கின்னஸ் சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழும் குறித்த மாணவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எனினும் இந்த செயற்பாடு குறித்து குறித்த மாணவி கின்னஸ் உலக சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்ற நோக்கில் தானே அதற்கான விண்ணப்பங்களையும் சுய விவரங்களையும் தேடி அதனூடாக தன்னுடைய சுய செயற்பாட்டின் அடிப்படையிலே இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேரடியாக குறித்த மாணவியை தொடர்பு கொண்டு அந்த மாணவிக்கு நேரில் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்து அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த சாதனையை நிகழ்த்திய மாதங்கி கனகசுந்தரம் என்ற மாணவிக்கு பல தரப்பிலும் இருந்து தங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய நாட்டில் இருந்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிப்பவர்களுடைய தரவரிசை பட்டியலானது அதிகரித்தே செல்கின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு திறமை படைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக விளையாட்டுத்துறை, கல்வித்துறை, அவர்களுடைய சுய செயற்பாட்டு துறை என்று பலவற்றிலும் தேர்ச்சி பெற்று வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் அவர்களிடம் இருக்கின்ற திறமைகளை கண்டுகொள்வதுதான் கடினமான ஒரு விடயமாக இருக்கின்ற இடத்தில் ஆனால் என்று அதற்கு சுயமாகவே தங்களுடைய செயற்பாட்டின் அடிப்படையிலே மாணவர்கள் செயற்படுகின்ற விதமானது பாராட்டக்கூடிய வகையிலே இருந்து வருகின்றது. அந்த வகையில் தான் இந்த மாணவியின் தன்னுடைய சுய செயற்பாட்டின் அடிப்படையில் தனக்கு இந்த திறமை இருப்பதை அறிந்து 10 பாதனைகளை 59 நிமிடங்களில் கீழே விழாமல் அடுக்கி வைத்திருக்கின்ற செயற்பாடு ஆனது பாராட்டக்கூடிய விடயமாகவே இருக்கின்றது. ஏனென்றால் 2 பாதனையை விழாமல் அடுக்கி வைப்பது என்பதே கடினமான ஒரு செயற்பாடு. ஆனால் அந்த மாணவி அதனை தேர்வு செய்து அதுவும் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் அதில் பின்பற்ற வேண்டிய விடயங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதையும் கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையிலே அவர் செயற்படுத்திய விதமானது அதற்கு உறுதுணையாக இருந்தவர்களும் அந்த செயற்பாட்டிற்கு ஊண்டுகோலாக இருந்தவர்களுக்கும் பல தரப்பிலும் இருந்து பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு திறமையை படித்த மாணவிகள் வளர வேண்டும் என்றால் பலர் இதற்கு ஆதரவுகளையும் வழங்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.